ஒருத்தன் சொல்றான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே RSS தான்றான். இப்படியே முழு பூசணிக்கு அவ சோத்தலம் மறைக்கிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அடிச்சு சொல்லுவானுங்க, பிஜேபிக்கும் RSSக்கும் சம்பந்தம் இல்லை, RSSக்கும் நாதராம் கோட்சேக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் ஜனநாயகவாதிகள். ஒருத்தன் சொல்றான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே RSS தான்றான். இதெல்லாம் கேட்கிறாங்க. இன்னைக்கு எப்படி சோசியல் மீடியால கரூர் சம்பவம் உலாவிட்டு இருக்கோ, உண்மையை பொய்யாக்குவதும் பொய்யை உண்மையாக்குவதும் எவ்வளவு காலம் இந்த மக்கள் இவங்க ஏமாத்த போறாங்க, எவ்வளவு காலம் இவங்களால ஏமாத்த முடியும்னு தெரியாது. நான் 3-4 நாட்களாக கரூர்ல இருந்து அங்க பணியாற்றிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கொடூரமான ஒரு மறைமுகமான வேலைகள் அங்க நடந்திருக்கு. திட்டமிட்ட சதி. ஆனா செய்தவர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க. அதை காப்பாற்ற சென்றவர்களுக்கு இன்னைக்கு பழி பாவங்கள் எல்லாம் பூசலாமான்னு முயற்சி பண்றாங்க. அந்த பழி பாவத்தை பூசறவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்ல, டெல்லியில இருந்து வரான். அதுக்கு நிறைய கிளாமர், நிறைய மேக்கப் எல்லாம் போடுறாங்க. நீங்க போய் இப்படி பேசுங்க, திரை கதை வசனம். நாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருக்கோம். யமாமல்லி வராங்க, அனுராக் தாக்கூர் வரார், எல்லோரும் வராங்க. அந்த ஏர்போர்ட் லவுஞ்சில் 3 மணி நேரம் கூட்டம். எதுக்கு 3 மணி நேரம் கூட்டம்? திரை கதை வசனம் எல்லாம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல எழுதி முடிச்சாச்சு. இங்க போய் பார்க்கணும், நீங்க இதை கேட்கணும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேட்டர் எப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. நீங்க பத்திரிகையாளர்கிட்ட இந்த அரசை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும். இதுக்கு எதுக்கு அங்கிருந்து வந்த அண்ணாமலை விட சொல்லிட்டு போயிருப்பாரு, இந்த அரசு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழல் இந்த நாடு இருக்கு.